ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தையில் நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம், தொடர் ஓட்டம். இந்த ஓட்டத்தில், இந்த ஓட்ட பந்தயத்தில் நம்ம எல்லாருமே பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். யாரை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன், and let us run with endurance the race that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith. looking unto Jesus. இன்றைக்கு இந்த செய்திக்கான தலைப்பு அதுதான், லுக்கிங் அன்டு ஜீசஸ். நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தில் ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடரல் இல்லை, எந்த விதத்திலும் நமக்கு தடை இல்லை. பலவிதமான நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓடும்போது அவர் என்ன செய்கிறாரா, நம்முடைய விசுவாசத்தை அவர் தான் துவக்கினார், அவர் தான் முடிக்கிறவருமா இருக்கிறார். அநேக நேரங்களிலே இந்த ஓட்டத்தில், இந்த தொடர் ஓட்டத்தில் நம்முடைய விசுவாசம் சில நேரங்கள்லாம் ஆடி போகுது, நம்முடைய விசுவாசம் குறைந்து போகுது, நம்முடைய விசுவாசம் சில நேரத்தில் ஒளிந்து போகக்கூடிய அளவுக்கு அற்ப விசுவாசமாக மாறிடுது. அப்படி மாறும்போது, நம்மளுடைய ஃபெய்த் டவுன் ஆகும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நம்முடைய விசுவாசத்தை திடப்படுத்தி, நாம் எங்கே இடறி விழுந்தோமோ அந்த இடத்துல நம்மை தூக்கிவிட்டு மறுபடியும் அந்த ஓட்டத்தை ஓட வைப்பதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் சில காலம் நல்லா ஓடி, ஒருவேளை இப்பொழுது நீங்கள் மடங்கி விழுந்திருக்கலாம், மடிந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரையோ பார்த்துட்ருக்கிறீங்க, உங்களை சுற்றிலும் மனுஷரில் பார்க்குறீங்க, சூழ்நிலைகளை பார்க்குறீங்க, உங்கள் பிரச்சனையை பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய நபர் யார் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் தான் உங்களுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் விசுவாசத்தை திடப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உங்களை நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து தூக்கி விடுவதற்கும் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இங்கே நம்ம பார்க்கிறோம், பேதுரு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் தண்ணீரின் மேல் நடந்து போவதற்கு கடலில் அவர் இறங்குகிற ஒரு சம்பவத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறேன், மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 14 verse 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இந்த இடத்துல பேதுரு பாருங்க, ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு கட்டளையை கேட்கிறார், நீரே ஆனால். பட் immediately Jesus spoke to them saying, be of good cheer, it is I, do not be afraid. And Peter answered him and said, Lord, if it is you, command me to come to you on the water. எனக்கு கட்டளை கொடுங்க, நான் உம்மிடத்தில் அந்த தண்ணீரின் மேல் நடந்து வருவதற்கு உம்முடைய கட்டளை எனக்கு வேணும், உம்முடைய வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லி வார்த்தையை பார்த்து கேட்குறார். அப்போ உடனே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார்னா, so he said, come. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒன் வேர்ட், கம் என்ற வார்த்தை. அந்த வார்த்தை தமிழில் பாருங்கள், அதற்கு அவர் வா என்றார், அவ்வளோதான். அப்போது அந்த வா என்ற வார்த்தை
வார்த்தையின் மேல் தான் பேதுரு இறங்கினார், தண்ணீரில் கிடையாது. நம்ம இங்கே தண்ணீர்னு போட்டிருக்குது, ஆனால் பேதுரு தைரியமாக தண்ணிக்குள்ளே குதிச்சாருன்னா தண்ணீரில் அந்த தண்ணீர் பாருங்கள் கொந்தளிக்குது, கடலில் சீறிக்கிட்டு இருக்குது, காற்று பலமாக அடிக்குது. ஆனால் அவர் குதித்தது அந்த வாய் என்ற இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தையின் மேலே பேதுரு குதித்தான். குதித்து அந்த ஜலத்தின் மேல் அவர் என்ன செய்கிறாரு, போக ஜலத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அதுதான் லுக்கிங் அன்டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்த்து அந்த ஜலத்தின் மேல் அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிற வேளையில் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகிறான். பட் when he saw that the wind was boisterous, he was afraid and beginning to sink. He cried out saying, Lord, save me. இந்த இடத்துல பேதுரு காற்றை பார்த்தான். He saw the wind. அந்த காற்றை பார்த்தான். Instead of Jesus, he saw the wind. இயேசுவை நோக்கி பார்க்கிறதை விட்டுட்டு காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிற அலைகளையும் அவன் பார்த்த பொழுது அங்கே மூழ்கி போயிட்டான். இன்றைக்கும் அநேகர் இப்படி தான் இந்த விசுவாச வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி இந்த கடல் என்கிற இந்த உலகத்தில் நடந்து போயிட்டு இருக்கிற வேளையில் திடீரென்று நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கொந்தளிப்புகள், சூறாவளி காற்றுகள், வேகமாய் வீசுகிற பலத்த காற்றுகள், இவைகளெல்லாம் பார்த்து மூழ்கி போயிடும். இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி போயிட்டுருக்கிற வரைக்கும் விசுவாச வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு நம்ம டீவியேட் ஆகிறோமோ அப்போ தான் அந்த இடத்துல அமிழ்ந்து போகிற ஒரு அனுபவம் உண்டாகுது. இங்கே அமிழ்ந்து போகிறோம். உடனே இயேசு என்ன செஞ்சார் பாருங்க, கையை நீட்டி, அங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை ரட்சி என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? அதுக்கப்புறம் தான் திட்டுறாரு. முதல்ல திட்டல, மொழிகிட்டு இருக்கும்போது டே ஏன்டா சந்தேகப்பட்டேன்னு சொல்லி திட்டல, கையை பிடிச்சி தூக்கி விட்ட பிற்பாடு தான் திட்டாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இன்றைக்கி நிறைய பேர் சந்தேகப்பட்டதுனால இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் மூழ்கி போய் கிடக்குறீங்க. ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்கள் கையை பிடித்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். உங்களை இன்னும் அமிழ்த்தி இன்னும் ஆழமான ஒரு உலையில் உங்களை சிக்க வைக்கிற தேவன் அல்ல. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாக உங்களை தூக்கி விடுவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். அவர் நல்லவர், அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்கிறவர். அந்த இடத்துல இயேசு immediately Jesus stretched out his hand and caught him and said to him, "O you of little faith, why did you doubt?" இந்த இடத்துல கையை பிடித்து he stretched out his hand and caught him. அந்த இடத்துல அவர் கையை பிடித்து தூக்கி விட்டார். அதுபோல் இன்றைக்கும் உங்களை தூக்கி விடுவதற்கு இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen. Amen. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்ற வார்த்தையின்படி இயேசுவை நோக்கி லுக்கிங் அன்டு ஜீசஸ் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் ஓட்டத்தை தொடர கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அமிழ்ந்து கிடக்கிற பிள்ளைகளை தூக்கிவிட்டு மறுபடியும் அவர்கள் அந்த தொடர் ஓட்டத்திலே ஓட அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.